ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெறும் அக்ரஷனையும் கோவத்தையும் மட்டும் வச்சு நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பர்ஃபார்மன்ஸில் வந்து காட்டணும். அதனால் வந்து சிராஜை வச்சுக்கிட்டுலாம் வந்து ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய டீமை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பும்ரா வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு. இப்போதைக்கு வந்து இந்த ஆஸ்திரேலியா தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து சொல்லி வச்செல்லாம் வந்து அடிக்கலைங்க. கடந்த 2 முறைலாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு. ரஹானே, புஜாரா அந்த மாதிரி வந்து சீனியர் வீரர்கள்லாம் வந்து இருந்தாங்க. அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கில் வந்து கை கொடுத்தாங்க. டெஸ்ட் மேட்ச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போணுச்சு. 5 நாள் வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விறுவிறுப்பாக வந்து போகும். பட் இப்போலாம் வந்து 2 நாள் 3 நாளே வந்து போட்டியை வந்து முடிச்சிடுறாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டே வந்து அதிரடியாக வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுலேயும் நம்ம இந்திய வீரர்கள் எல்லாருமே வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறது மேட்ச் பார்க்கவே வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்து பெருசாக வந்து இல்லை. ரோஹித் சர்மா தொடர்ந்து ஒரு 10, 13 இன்னிங்ஸாக வந்து சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டமிழந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுக்குறாரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒன்று அடித்தா செஞ்சுரி அடிப்பார், இல்லைனா ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆவார். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் டெஸ்ட் மேட்ச் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்திய அணிக்கு இருக்க இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கே நம்மளால் வந்து போக முடியுமான்னு தெரியல. தற்போதைய நிலவரப்படி சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து போயிடுவாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இன்னொரு தொடர் வந்து இருக்குது. அது வந்து ஸ்ரீலங்கா கூட தான். அதில் வந்து 2 மேட்ச் கொண்ட தொடர் தான். அதில் 2மே தோற்கிறது அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் கஷ்டம். ஒன்று மேபி எப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியா ஒன்றாச்சும் வந்து ஜெயிச்சிருவாங்க. அப்போ வந்து நம்மளை விட ஆஸ்திரேலியா போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்போ மீதி இருக்க அந்த ஒரு 3 போட்டி 3வது, 4வது, 5வது 3 டெஸ்ட்லையுமே நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கலாம். ஆனால் வந்து 3வது டெஸ்ட்டில் வந்து மழை தான் வந்து இப்போ நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு. மழை குறுக்கிடாமல் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இந்தியா வந்து ஆஸ்திரேலியா வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. இந்தியா வந்து ஒரு 200 ரன் கூட வந்து அடிக்கலை. அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறி வந்துட்டுருக்காங்க. கேஎல் ராகுல் மற்றும் ஜடேஜா இவங்க 2 பேர் தான் ஓரளவுக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கும் விதமாக ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு வந்து போட்டாங்க. மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து ஜெய்ஸ்வால், கில்லு, கோலி, ரோஹிட்னு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டம் இழந்து போயிட்டுருக்காங்க. ஒரு புறம் வந்து பவுலரான பும்ரா வந்து அவருடைய வேலையை வந்து கரெக்டாக வந்து பண்ணுறாரு. கோலியை பார்த்து பயந்த காலம் போய் இப்போ வந்து பும்ராவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி மேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சூழல் வந்து பும்ரா வந்து வம்பிழுக்கிற மாதிரி ஆஸ்திரேலிய செய்தியாளர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பவுலர் தான், உங்ககிட்ட நாங்கள் வந்து இதை வந்து கேட்கக்கூடாது தான், பட் இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு நாங்கள் வந்து கேட்குறோம். அதாவது பேட் பண்ணால் காபா கிரவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க நக்கலாக. அதுக்கு வந்து பும்ரா என்ன ரிப்ளை கொடுத்துருப்பாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண ரெடியாக தான் வந்திருக்கேன், போய் ரெக்கார்டை பாருங்கள், ஒரு ஓவரில் யார் வந்து டெஸ்ட்டில் அதிக ரன்கள் அடித்தாங்கன்னு போய் ரெக்கார்டை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இவரும் நக்கலாக ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்தியாவில் நடந்த ஒரு போட்டியில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஸ்டூவர்ட் பிராட் ஓவரில் வந்து 35 ரன் வந்து பும்ரா அடிச்சிருப்பார் ஒரு ஓவரில். அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் பும்ரா அந்த மாதிரி நக்கலாக பதில் சொல்லிவிட்டு இப்போ நம்ம டீம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. சிராஜ் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. பேட்ஸ்மேன் கிட்ட வந்து ஒரு மைண்ட் கேம் ஆட தான் வந்து பார்க்குறாரு தவிர அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து காட்ட மாட்டாரு. ஸோ பேட்ஸ்மேன் கிட்ட போய் சும்மா சீண்டி அவங்கள வம்புழுக்கிறத விட்டுட்டு இவருடைய கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணார் அப்படின்னாலே இவரால் 5 விக்கெட்லாம் ஈஸியாக எடுக்க முடியும். அதை வந்து பண்ண மாட்டார். எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து யாருமே இந்திய அணியில் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேங்கிறப்ப இன்னொருத்தரை எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவர் வந்து விக்கெட்ஸ் எடுக்கணும், இல்லை ரன்னை வந்து கம்மியாக விட்டு கொடுக்கணும். 2ல் ஏதாச்சும் ஒன்றா பண்ணாலே வந்து அது வந்து டீமுக்கு நல்லபடியாக இருக்கும். ஆனால் சிராஜ் வந்து பெருசாக விக்கெட்ஸ் எடுக்க மாட்டார், ரன்களை வந்து வாரி வழங்குறாரு. ஸோ இப்போதைக்கு டீமில் வந்து நடராஜன் மாதிரி ஒரு ஆள் இருந்தார்னா நல்லாயிருக்கும் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு பும்ரா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு இடது கை பந்து வீச்சாளர், யார்கர்ஸ் வந்து நல்லா போடுவார், ஆஸ்திரேலியா மண்ணில் ஆல்ரெடி நல்லா ஆடி இருக்காரு. அவரை மாதிரி நான் வந்து ரைட்டில் போடுறேன் அப்படின்னா அவர் லெஃப்ட்டில் வந்து கண்டினியூஸாக யார்கர் பால் ஸ்டெம்ப் லைன் பந்துகள் வந்து அதிகமாக வந்து போட்டாலே நம்ம ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். இப்போ ஆஸ்திரேலியா அணியில் வந்து 2 பிளேயர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ஸ்டெம்ப் லைன்லேயே வந்து போட்டாங்க. போல் வந்து ஸ்டார்க்கும் வந்து ஸ்டெம்ப் லைன்லேயே வந்து கடந்த டெஸ்ட்டில் வந்து போட்டாங்க. கமின்ஸ் மட்டும் பவுன்சர் பால் வந்து போட்டார். அந்த மாதிரி நானும் நடராஜனும் வந்து தொடர்ந்து யார்கர் அட்டாக்கு, எல்பிடபிள்யூ, ஸ்டெம்ப் லைன் பந்துலேயே வந்து போட்டோம் அப்படின்னா இன்னொரு பவுலரை வச்சு அவர் வந்து பவுன்சர் போட சொல்லி நம்மளும் ஆஸ்திரேலியா மாதிரி சூப்பராக வந்து கொண்டு போகலாம். அப்போ வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா வந்து நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக தோற்கடிக்கணும் அப்படின்னா நடராஜன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து டீமில் வந்து அவசியம் தேவை அப்படின்னு பும்ரா வந்து பேசியிருக்காரு. நன்றி.